இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் ஐ அம் ஃபண்டமெண்டலி பேசிக்கலி சாரி. மக்களே பாருங்களேன், இது ஆட்ட புகை வருது, இது ஆட்ட புகை வருது, ஏன் வருது, எதுக்கு வருது எனக்கு தெரியல. ஆட வருது, ஆட வருது, ஆட வருது. ஆத்தாடி ஆத்தா, எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. விஜய் சார்கிட்ட போய் நான் ஸ்ட்ரெயிட்டாக பேசினேன் அப்படின்ட்டு நான் பேசினேன். ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் தவறாக பேசிட்டேன். ஒருத்தர் வந்து என் கூட ஷூட்டிங்கில் இருந்தார், சாவித்தின்னு ஒரு அண்ணன். அவரே மிமிக்ரி பண்ணுவார் கூட. அவரே வந்து விஜய் வாய்ஸில் என்கிட்ட பேசினு வருவே. நானும் சொல்லுங்கள் சார் என்ன சார் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். அடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு அடிக்கடி போனுச்சு, இந்த மாதிரி விஜய் பேசணும்ப்பா விஜய் பேசணும்ப்பா. நான் டென்ஷன் ஆகிட்டு விஜய் சார் தனியாக உட்காந்துட்டு இருந்தாரு. அன்றைக்கி யாருமே இல்லை பக்கத்தில். நான் போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டேன், என்ன சார் தேவையில்லாமல் ஃபோன் போட்டு கலாச்சிட்ருங்க, உங்களுக்கு இதான் வேலையா அப்படின்னு விஜய் சார்ட்டு கேட்டேன். விஜய் சார்ட்டே போய் கேட்டிங்களா? அது என்னடா சொன்னான் அவன்? விஜய் சார்ட்டே போய் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், முகம் பார்த்தாலே தெரியல, இப்பதான் பூத்திருக்கா. மல்லிகைப்பூவை தலையில வச்சு மோந்து பார்த்தா நாத்தம், செடியில இருந்தே எடுத்து மோந்து பார்த்தா. கிழட்டு பையில வீடியோ போட சொன்னா இந்த பொம்பளைய போட்டு மாவு பணஞ்ச மாதிரி பிணைகிறான். Todos ustedes que no hacen caso. பற்கள பிரச்சனை சான்ஸே இல்ல. கோல்கேட் ஆக்டிவ் சால்ட். காசு கொடு, எனக்கும் காசு கொடு, காசு கொடு. மேல பறக்கும் ஃப்ளைட்டு. திருச்சி பிள்ளைங்க வெயிட் வா, யார் வேணா போட்டுக்கலாம் ஃபைட்டு. இப்பவும் சொல்றேன், சண்டைனா சண்டை. சும்மா எல்லாம் பிறந்தப்பவே கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டு இருக்கணும். எனக்கு தாண்டி நான் விட மாட்டேன், இது எனக்கு தாண்டி, அது எனக்கு தாண்டி, எனக்கு எது? நீ எல்லாம் அண்ணன் தம்பி கூட பிறக்கலையா? ரெண்டு இளவியும் டாக் டீம் போட்டு என் கற்ப சூறையாட பாக்குது. ஏய் நான் ஃபேன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன போ. அந்த பையன் சும்மா இருக்கான் பாரு, அந்த பையன் சும்மா இருக்கான் பாரு. பிடிச்சுக்க. வீடியோ பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த சமுதாயத்துல ஆண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பே இல்ல. எப்பதான் இந்த காலங்கள் மாறும் தெரியல. ஆசைப்படுறதுக்கு தான் இதுவும் ஆசைப்படும். ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உம்மான வாயில குடுங்க போல. என்னங்கடா டே, இவனுங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு சீஃப் கெஸ்டோட மரியாதையை கெடுக்கிறீங்க. இவன் கூட செல்ஃபி எடுக்கிறது தான் ஒரு கேடு. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. மாலோட கார்னர் சீட்ல உட்கார்ந்து பாத்திருக்கேன், கை பிடிச்சு பாத்திருக்கேன். இப்போ உங்க புண்ணியத்தால கொஞ்சம் சாஞ்சிக்கிறேன். இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. இப்ப நானே இங்க உள்ள உட்காரும் போது 4-5 பொண்ணுங்க சொல்லதான் செஞ்சது. அந்த அக்கா சொன்ன மாதிரி செம்ம மூடாவது செம்ம டெம்ட் ஆகுதுன்னு சொல்லதான் செஞ்சதுங்க. என்னடி சொல்ற நீ, என்ன சொல்ற? இப்ப நானே இங்க உள்ள உட்காரும் போது 4-5 பொண்ணுங்க சொல்லதான் செஞ்சது. அந்த அக்கா சொன்ன மாதிரி செம்ம மூடாவது செம்ம டெம்ட் ஆகுதுன்னு சொல்லதான் செஞ்சது. சொல்ற படத்தை பார்த்தே எங்களுக்கு இவ்வளவு டெம்ட் ஆகுது, படத்துல நடிக்கிறவங்களுக்கு நடிக்கும் போது டெம்ட் ஆகலையா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஃபயர் அப்படின்ற ஒரு திரைப்படம். இதுல வந்து பிசியோதெரபி மருத்துவரை முழுமையாக வந்து பாத்தீங்களா கெட்டவனா காமிச்சு, இதனால ஒட்டுமொத்த பிசியோதெரபி சமுதாயமே கொந்தளிச்சு போயும். ஃபயர் திரைப்படத்தோட டைரக்டர் ஜே.எஸ்.கே. சதீஷ் சார் பிரஸ் மீட் வச்சு நிருபர்கள் மத்தியில பிசியோதெரபி துறை வந்து இந்த மாதிரி தப்பான துறை கிடையாதுன்னு இவர் விளக்கம் கொடுத்தே ஆகணும். ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தேன் ரொம்ப டீசென்டா. இதுல இந்த நடிகர் வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் காலையில ஒரு டாக்கோட ஒரு படத்தை போட்டு வாட் அப்படின்னு கேட்டிருந்தா. அப்படி
நக்கல்யா அவனுக்கு. பாலாஜி முருகதாஸுக்கு அவ்வளவுதான் மரியாதை, எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற அறிவு கூட கிடையாது. நீங்க எல்லாம் என்ன படிச்சிருக்கீங்க, சமுதாயத்துல என்ன பண்ண? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஏண்டி தூத்துக்குடி கொத்தனார் யாரோ ஒருத்தர் ஃபேமஸா இருக்காராடி? பப்ளிக்ல என்னடி அசிங்கமா பேசிக்கிட்டு வாய மூடு. ஏண்டி அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? புரிஞ்சவங்க பிஸ்தாடி. இதுக்கப்புறம் நம்ம வந்து டாஸ்க் வீடியோ பண்ணலாம்னு இருக்கேன். இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க என்ன டாஸ்க் பண்ணலான்னு. தரமாக பண்ணிடலாம். அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, ஜிம்முக்கு போற டோலிஸ் கிட்ட மிகப்பெரிய லைஃப் லெசன் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அவங்க கிட்ட குட்டி இருக்கோ இல்லையோ ஆனா தூக்கி காட்டுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம கிட்ட டேலண்ட் இருக்கோ இல்லையோ ஆனா இருக்கிற மாதிரி தூக்கி காட்டணும். ஒண்ணு காட்ட போறேன், அது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். கட்டலாய். என்னது என்னதுன்னு தெரியல, ஏதோ நல்லா இருக்குது. இப்படி போட்டு ஜாமான் மேலும் மேலும் வளர்ந்து வளர்ந்து எட்டாத உயரத்துக்கு மேல போய் நீரோடி உன் ஜாமான் வாழட்டு போதுமா? வெற்றி மாறன். மாறன் புரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. சேஷா எங்க இருக்க? இங்க மாறன் புரோட்டா கடை வாங்கிட்டு இருக்கு. பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை. சாம்பார் கேக்குறாங்க பாரு, கொஞ்சம் ஊத்திட்டு வாமா மாஸ்டர். பரோட்டா ரெடியோ? ஒரு தோசைல டேஸ்டா புரோட்டா சாப்பிட நல்ல கடை. பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தானே. இட்லி, தோசை, சாம்பார், சட்னி. ஏன் இருந்தா என்ன? बीटरूट जूस गला जगह पहुंच गए हो भाई. கேர்ள்ஸ்னா இப்படிதான், எந்த விஷயமே இல்லனாலும் பேசி சிரிப்போம். சும்மாவே சிரிப்போம். அப்படியா? ஏய் பாத்திரி கீழே பல்ல இருக்கும்போது இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் ரகபில, அது நம்ம காலம். பாத்துக்கலாம். மூச்சு முடி செத்து போன எல்லாம் செய்வனிக்கு. பசுமைகள்லாம் காட்டு பாப்புல, வாண்டெல்லாம் காட்டுதுங்கோ போல. காட்டினவெல்லாம் எங்க வீரான்னு தெரியல. கோயில நறு மாண்டு வேலூருக்கு கமாண்டு. அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா.